பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா வ ஆகரூன யத்ரிபூன ஃபில் அர்து கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரவு சூரத்து யாசின் அலா மௌத்தாக்கும் அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் ஷம்ஸில் அம்பியாயி வ குதுபில் முர்சலீன் தாஜில் உம்மத்தி ஷஃபீல் முதுனிபீன் ஷஃபீஉல் யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. அகிலத்தை படைத்து அகிலத்தில் உள்ளவர்களுக்கு எல்லா வகையான தேவைகளையும் தடையில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் இறுதியாக இருக்கிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்திருக்கிறான். உண்மையிலே நாம் பார்க்கின்ற பொழுது கோடிக்கணக்கான நன்றி கடனை இறைவனுக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் என்று நீங்கள் பார்க்குகின்ற பொழுது கேட்குகின்ற பொழுது நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் இறைவனிடம் சென்று விட்டார்கள். அவர்களையெல்லாம் அழைத்த இறைவன் நம்மளை ஏன் அழைக்கவில்லை? நம்மவர்களுக்கு ரமலான் மாதத்தை அடைய வேண்டும். அந்த ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் சவாபுகளை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்காக்கியிருக்கிறான், நீளமாக்கியிருக்கிறான். அப்படி நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த மாதத்தை பெரியவர்கள் மட்டுமல்ல, வாலிபர்கள் மட்டுமல்ல, சிறியவர்கள் கூட இந்த மாதத்தை புனிதமான மாதம் என்று எல்லோரும் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். தெரிந்தது மட்டுமல்ல, அந்த புனிதமான மாதத்தினுடைய அடையாளம் வெளிப்பாடு பள்ளிகளை எல்லாம் பார்க்குகிறோம் ஜொலிக்கக்கூடியவர்களாக. பள்ளிகளெல்லாம் தொழுகையின் மூலமாக ஜொலிக்கக்கூடிய காட்சியை நாம் நம்ம ஊர் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? ரமலான் மாதம் புனிதமானது. சரி, ரமலான் மாதம் புனிதமானது, சந்தேகம் இல்லை. எதனால் அந்த மாதம் புனிதமானது? எப்படிங்க? ரமலான் மாதம் சிறப்பானது, உயர்வானது, கண்ணியமானது என்று சொன்னால் இந்த மாதம் எதனால் உயர்வானது, உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது, சிறப்பை பெற்றது என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக குர்ஆன் இறங்குவதின் மூலமாகத்தான், குர்ஆனின் மூலமாகத்தான் இந்த மாதம் சிறந்த மாதம், எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அப்படிப்பட்ட குர்ஆன் எதனெல்லாம் எதோடு தொடர்பு இருக்கிறதோ அத்தனைகளையும் அல்லாஹ் உயர்வாக ஆக்கியிருக்கிறான். குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய
அத்தனை பேர்களையும் இறைவன் சிறப்பாக்கி இருக்கிறான். எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது குர்ஆன் இருக்குகிறது. இந்த குர்ஆனை கொண்டு வந்தவர் யார்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு வந்தவங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? மலக்குமார்களில் சிறந்தவர்களாக ஆக்கினான். அது மட்டுமல்ல, நான் பார்க்கின்ற பொழுது குர்ஆனோடு சேர்ந்திருப்பதனால் இந்த மாதம் புனிதமான மாதம். லைலத்துல் கத்ர் இருக்கிறது. அது எதனால் சிறப்பானது? குர்ஆன் இறங்கியதனால் அந்த இரவு சிறப்பானது. இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு முன்னால் எத்தனையோ உம்மத்தினர்கள் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், இறைவனிடம் சென்றார்கள். ஆனால் அந்த உம்மத்துக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆன் மூலமாகத்தான். குர்ஆன் இறங்கிய இந்த உம்மத்து சிறந்த உம்மத்து. இப்படி குர்ஆனோடு எதெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அத்தனைகளையும் சிறந்ததாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நான் பார்க்கிறோம், சில மாதங்களுக்கு முன்பு, பல மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலே நடந்த ஒரு செய்தி பத்திரிகையில் நாம பார்த்திருப்போம். எப்படி என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய பெண்மணி இரவு 12 மணிக்கு அந்த பெண்ணுக்கு பிரசவ வேதனை. அப்ப அந்த பிரசவ வேதனையினால கணவனும் மனைவி 2 பேரும் என்ன செய்யறாங்க? போறாங்க. எங்க? மருத்துவமனைக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படி போன உடனேயே அந்த பெண் மருத்துவ டாக்டர் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இன்னும் அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் இந்த பெண் பிரசவிப்பாள் என்றும் சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனேயே ஒரு செய்தியை அந்த பெண் டாக்டர் மருத்துவர் சொன்னார். ஏம்மா, எனக்கு ஷிஃப்ட் மாறக்கூடிய நேரம் 12 மணிக்கு என்னுடைய நேரம் முடிவதற்கு இன்னும் 5-10 நிமிஷம் இருக்குகிறது. ஆகையினால் இந்த கேஸை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அடுத்ததாக ஷிஃப்ட் வரக்கூடிய ஆண் டாக்டர் உங்களை மருத்துவம் பார்ப்பார். அப்ப அந்த பெண், இஸ்லாமிய பெண், உடனே தன்னுடைய கணவரிடத்திலே, அதாவது அது கூக்குரலிட்டால், பிரம்மாண்டமான ஒரு சத்தத்தை போட்டால், எனக்கு இந்த டாக்டருக்கு பிறகு ஆண் டாக்டர் எனக்கு வைத்தியம் பார்த்தால் நான் பார்க்க மாட்டேன். நான் வீட்டுக்கு போய் என்ன செய்கிறேன்? குழந்தை பெற்றுக் கொள்கிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்லை. இந்த செய்திய கணவர் தன்னுடைய அந்த பெண் டாக்டர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப அந்த பெண் டாக்டர் சொல்றாங்க, ஏமா இப்படி சொல்ற? நம்முடைய சட்டங்கள் வேற, நம்முடைய சட்ட திட்டங்களை நான் சொல்ல வரவில்லை. அப்ப அந்த பெண் டாக்டர் கேட்கிறாங்க, ஏன் இப்படி சொல்றமா? ஆண் டாக்டர் அவருடைய ஷிஃப்ட் நேரத்தில் நான் பார்க்க முடியாது, ஏன் ஷிஃப்ட் நேரத்தில் அவர் பார்க்க முடியாது அப்படின்ற உடனேயே அந்த அம்மா சொன்னாங்க, நான் பொதுவாகவே என்னுடைய உறுப்புகளை பெண் டாக்டர் இடத்தில் காட்டுவதற்கே கூசுவேன், வெட்கப்படுவேன். இன்றைக்கு இருக்கிறாங்க பெண்கள், என்னம்மா கல்யாணம் முடிச்சிட்ட இன்னும் கூசுறைய என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அதே போல இந்த அம்மா சொல்றாங்க. உடனே அந்த அம்மா கேட்கல, பெண் டாக்டர் மருத்துவம் பார்த்தா நான் இங்க இருப்பேன், இல்லட்டா வீட்டுக்கு போறேன். அப்ப அந்த அம்மா என்ன செஞ்சு, பெண் டாக்டர் உடனே அந்த அடுத்த ஷிஃப்ட் வரக்கூடிய டாக்டர் இடத்துல டெலிபோன் போட்டு இந்த பெண் இது மாதிரி சொல்றாங்க அப்படின்ற உடனே அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிருச்சு, பிரசவம் பார்த்துருச்சு, பெண் குழந்தை பிறந்துருச்சு. இப்ப பெண் குழந்தை பிறந்த பிறகு அந்த அம்மா சில உபதேசம் சொல்றாங்க. சில நேரத்தில் புதுசா ஒரு குழந்தை பெற்றா சில பேர்களுக்கு சில இதுக்கெல்லாம் தெரியாது.
அப்போ யாராச்சும் யோசனை சொல்கிற மாதிரி இருக்கும், யோசனை தேவைப்படும். அப்போ அதே போல் இந்த பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்த அந்த பெண் டாக்டர் சில யோசனை எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எம்மா, ஒரு 40 நாளைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கணவரோடு சேரக்கூடாதுமா. அப்படி சேருவதன் மூலமாக இவ்வளவு பெரிய கிருமி அவருக்கு உனக்கு ஏற்படும், என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் அந்த அம்மா கேட்டாங்க. முஸ்லீம் பெண்மணி கேட்டுட்டு அந்த அம்மா சொன்னாங்க, இது இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது, யஸ்அலூனக அனில் அகில் யஸ்அலூனக அனில் மகில் குல்ஹு அதன் ஃபால்தஸிலும் நிசா, பெண்களிடத்தில் சேராதீங்க அப்படின்னு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் 40 நாளைக்கு அந்த பெண்ணோடு சேர வேண்டாம் என்று எங்களுடைய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது. என்னம்மா இதெல்லாமா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பெண்ணுக்கு அசுத்தமாக போகக்கூடிய அதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா? ஆம், சொல்லப்பட்டிருக்கு. என்னம்மா நீங்க என்ன சொல்லுங்க, என்னுடைய உறுப்பை ஆண்கள் பார்க்க கூடாது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குங்கிறீங்க. அப்ப என்ன செய்யணுங்க, 40 நாளைக்கு ஆண் சேரக்கூடாது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குங்கிறீங்க என்று அந்த அம்மாவுக்கு ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மருத்துவர் சில மாதத்திற்கு பிறகு 1 மாதம் அந்த மருத்துவமனையிலிருந்து லீவ் போட்டு என்ன செஞ்சாங்க, அந்த குர்ஆன் ஷரீஃபில் இது போன்றவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பெண்மணி சொல்றாங்களே அப்படின்னு குர்ஆனை படித்து 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 இப்ப சில மாதங்களுக்கு முன்பு நடந்த செய்தி, அந்த பெண் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை ஏற்றது மட்டுமல்ல, ஒரு போர்டு போட்டுருச்சு, இஸ்லாமிய பெண்களுக்கு நானே பிரசவம் பார்ப்பேன் அப்படின்னு போர்டுல போட்டுருச்சு. அமெரிக்காவில் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்று நாம் சொல்லுகிறோம், இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் மற்ற மதத்தை சார்ந்தவர்களிடத்திலே என்னென்னமோ கருத்துக்கள் எல்லாம் பகிர்கிறோம், இல்லைங்களா? பல கருத்துக்களை மாற்று மதத்தை சார்ந்தவர்களிடத்தில் பகிர்கிறோம், இல்லை என்று அல்ல. ஆனால் இப்படியெல்லாம் மற்ற மதத்தை சார்ந்தவர்களிடத்தில் கருத்துக்களை பகிரக்கூடிய நாம் என்றைக்காவது அந்த சகோதரருக்கு, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரருக்கு இந்த குர்ஆனை படியுங்கள் என்றைக்காவது சொல்றோமா? எவ்வளவோ விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு நல்லது கெட்டது இவைகளிலெல்லாம் பங்கெடுக்க வைக்கிறோம். ஆனால் நம்முடைய அந்த சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்களுக்கு அந்த குர்ஆனை கொடுத்து, இல்லையா அந்த குர்ஆனை நான் படிக்கிறேன், நீங்கள் அதை கேட்டு பாருங்கள் என்று என்றைக்காவது நாம் செய்கிறோமா? செய்யறதுக்கு மனம் வந்திருக்கிறதா? அப்ப என்ன காரணம்? நாம் தான் பலகீனமாக இருக்கிறோம். நாம் அந்த செய்தியை நாம் செய்தோம் என்று சொன்னால், அந்த குர்ஆனை இஸ்லாம் அல்லாத மற்ற சகோதரர்களுக்கு படித்து காட்டினோம் என்று சொன்னால், நிச்சயமாக கண்டிப்பாக இஸ்லாத்தை நாம் வாருங்கள், இஸ்லாத்திற்கு வாருங்கள், கூக்குரலிட தேவையில்லை, சொல்ல தேவையில்லை, படிப்பதை கேட்டவுடனே இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள். நாம் செய்வது கிடையாது. அப்ப அந்த பெண் படித்த உடனே அந்த டாக்டர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார். இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், மஅ்மூன் ரஷீத் என்ற ஒரு மன்னர், யாருங்க அவரு? ஹாரூன் ரஷீத் மன்னர், அவருடைய மகன் தான் மஅ்மூன் ரஷீத். இப்ப மஅ்மூன் ரஷீத் மன்னர் என்ன செஞ்சாரு, அமைச்சர்களோடு என்ன செஞ்சாரு, பிரயாணத்துக்கு போனார். அப்படி ஒரு நேரத்தில் போகக்கூடிய தருணத்தில் ஒரு இடத்துல இறங்கினா அங்க பார்த்தீங்களாக்க ஒரு ஆள் பார்த்தீங்களாக்க அரபி எழுதுறதுல அதாவது ரொம்ப சூப்பரா இருக்கு. அரபி அச்சே தோத்து போயிரும் போல இருக்கு. அவருடைய எழுத்தை பார்த்தா அப்படி கண்ணுக்குள்ளே ஒத்தி கொள்ளலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு அரபி எழுத்து. ஏதாவது வரைகிறது இருந்து அப்படி அச்சு போல் அப்படி வரைவார். இவரை பார்த்த உடனேயே என்ன செஞ்சு, சில அரபிகள் அரபி எழுதுவாங்க, நல்லா எழுதுவாங்க, பேசுவாங்க.
இருந்தாலும் அந்த அரபிகளுக்கு அந்த அரபிய ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்குகின்ற பொழுது என்ன செஞ்சாங்க, மஹ்மூத் ரஷீத் அந்த அரபியை பார்த்து போட்டு என்ன செஞ்சார் தெரியுங்களா, இங்க அந்த ஆளை கூப்பிடுங்க அப்படின்றாரு. அப்போ கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போன உடனேயே இதெல்லாம் எழுதுறது யாருங்க, நான் தான் எழுதுறேன். அப்படியா, எழுத்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, கண்ணுக்குள்ளே ஒத்திக்கெல்லாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறேன், என்னுடைய அரண்மனையிலே நீங்கள் இடம் பெறலாம், என்னுடைய அரண்மனையிலே உங்களுக்கு பணி இருக்கிறது என்று சொல்லி பணத்தை சொல்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் அந்த பணம் பெரிய அளவுக்கு உள்ள பணம். ஆனா அந்த ஆளு அரபி எழுதக்கூடியவன் முஸ்லிம் அல்ல, நான் யகூதியை சார்ந்தவன், நான் உங்களுடைய அரண்மனைக்கு வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, அல்லாவை எழுதும்பீங்க, ரசூல்லாவை எழுதும்பீங்க, அதை நீங்க அப்புறம் இஸ்லாத்துக்கு வாங்கம்பீங்க. ஆகையினால எனக்கு வேண்டாம், பணியே வேண்டாம். எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, என்ன எவ்வளவு பெரிய உயர்வான சம்பளம், அரண்மனையிலேயே நமக்கு பணி இருக்கிறது, இதை இப்படி வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறானே, இவன் நல்லவனா, இவன் திறமசாலியா என்று என்ன செஞ்சாங்க, அந்த யகூதியை பார்த்து சொன்னாங்க, விட்டுட்டாங்க. நம்முடைய இஸ்லாத்தில் எதையுமே நிர்பந்தம் கிடையாது, அப்ப விட்டுட்டாங்க. பிறகு பல மாதங்களுக்கு பிறகு, சில வருஷத்திற்கு பிறகு மஹ்மூத் ஹாரூன் ரஷீத் என்ன செஞ்சாங்க, மன்னர் மஹ்மூத் அவங்க என்ன செஞ்சாங்க, மன்னர் போய் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்படி மஹ்மூத் அவங்க என்ன செஞ்சாங்க, போகின்ற பொழுது என்ன செஞ்சிடறாங்க, அங்க கஅபாவுல பார்க்கறாங்க. கஅபாவுல பார்த்தா நாம ஒரு காலத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவரை பார்த்தது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு மஹ்மூத் ரஷீத் என்ன செய்யறாங்க, தன்னோட அமைச்சர்கிட்ட சொல்றாங்க, இவர் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்ப விசாரிக்கிறப்ப தெரியுது, இல்ல மன்னரே, ஒரு நேரத்தில் அவரை கூப்பிட்டு நீங்க என்ன சொன்னீங்க, மன்ன அரண்மனையில் உங்களை சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்க, நான் சேர மாட்டேன் அப்படின்னு போயிட்டான்ல அவன். அப்போ அழைச்சிடுவாங்க, அவனை தூக்கிடுவாங்க. அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து கேட்டாங்க, தம்பி, நான் அன்னைக்கு ஒரு நேரத்தில் அரண்மனைக்கு வேலை செய்யுங்கன்னு சொன்னேன், இன்னைக்கு கஅபாவை தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன? அரசரே, உங்களுக்கு என்ன பற்றி தெரியும், நான் அரபி எழுதுறதுல எல்லோருமே மயங்கிடுவாங்க, அப்படி அச்சு போல எழுதுவேன். அப்படி இருக்கப்ப என்ன செஞ்சேன், எங்களுடைய வேதமாக இருக்கக்கூடிய யகூதி சொல்றான், எங்களுடைய வேதமாக இருக்கக்கூடிய அந்த தௌராத்தை எழுதினேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி எழுதினேன், தௌராத்தில் உள்ள பாதியை எழுதினேன், மீதி பாதியை விட்டுட்டு என்னுடைய சொந்த கருத்தை எழுதி அந்த தௌராத்தை கற்று அறிந்த அறிஞர்களிடத்தில் கொடுத்தேன். ஆகா, சிறப்பா இருக்கிறது, உயர்வாக இருக்கிறது என்று சொல்லி அதை நெஞ்சிலே ஒத்தி கொண்டார்கள். அதே போல இஞ்சில் வேதத்தை என்ன செஞ்சேன், எழுதினேன். எப்படி எழுதினேன், இஞ்சில் வேதத்தில் உள்ள பாதியை எழுதினேன், மீதி பாதியை தள்ளி விட்டுட்டு என்னுடைய சொந்த கருத்தை சேர்த்து என்ன செஞ்சேன், எழுதி கொடுத்தேன். அவர்கள் அழகாக இருக்கிறது என்று படித்து பார்த்து விட்டு திருச்சபையிலேயே என்ன அதை வைத்து விட்டார்கள். அதே போல என்ன செஞ்சேன் தெரியுங்களா, குர்ஆனையும் செய்வோம் அப்படின்ட்டு குர்ஆனில் பாதியை எழுதினேன். என்னுடைய எழுத்து எப்படி இருக்கா, அப்படி அச்சு பிரிண்ட் போல இருக்கா. மீதி பாதியை என்ன செஞ்ச, குர்ஆனிலே தள்ளி விட்டுட்டு என்னுடைய சொந்த கருத்தை சேர்த்தேன். என்னுடைய சொந்த கருத்து இருக்கிறது, குர்ஆன்ல பாதி இருக்கு, பாதி தள்ளி விட்டுட்டேன். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களிடத்திலே, பிரசித்தி பெற்ற ஆலிம் பெருமக்களிடத்திலே இந்த குர்ஆனை காலையிலே போய் கொடுத்தேன். படித்து பார்த்து விட்டு மத்திய கிழக்கிலே உள்ள அந்த ஆலிம்கள் மாலையிலே என்னை அழைச்சாங்க, என்னை கூப்பிட்டாங்க. சரி என்ன என்று போய் கேட்போம்னு போனேன். அப்ப அவங்க என்ன சொன்னான்னு தெரியுங்களா, இது குர்ஆன் கிடையாது, இது குர்ஆன் இல்ல, குர்ஆனில் சிலதை சேர்த்திருக்கிறீர்கள், உங்களுடைய சொந்த கருத்தை நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள், குர்ஆனில் உள்ள பாதியை விட்டு விட்டீர்கள், இது குர்ஆன் அல்ல, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், தௌராத் வேதம், ஜபூர் வேதம், இஞ்சில் வேதம் சத்திய வேதம் அல்ல,
குர்ஆன் வேதம் சத்தியமானது என்று சொல்லி யார் எந்த ஆலிம் என்னை தூக்கி அந்த நான் கொடுத்த அந்த பிரதியை தூக்கி எறிந்தாரோ அவரிடத்தில் கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை தழுவினேன். ஆகையினால் இஸ்லாத்தை தழுவி ஹஜ் செய்வதற்காக தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, மற்ற வேதத்துக்கும் குர்ஆனுக்குள்ள தனி சிறப்பு. குர்ஆனில் யார் உலகம், அதாவது எவ்வளவு பெரிய ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் வந்தாலும் சரி, வர இருந்தாலும் சரி, குர்ஆனில் தங்களுடைய கருத்துக்களை சேர்க்க முடியாது, தெரிந்துவிடும். அதே போல நாம பார்க்கின்ற பொழுது நீண்ட செய்தி வரலாறுகள் நிறைய இருந்தால் நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். தப்பத் யதா அபீல ஹப்பு அப்படிங்கிற சூரா நமக்களை எல்லாம் மனப்பாடமா தெரியும். அந்த தப்பத் யதா அபீல ஹப்புங்கிறது எப்ப இறக்கப்பட்டதுன்னு தெரியுங்களா? சுருக்கமா சொல்றேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் வந்த உடனேயே இஸ்லாத்தை மறைமுகமாக சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்ப அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்கனா, நபியே நீங்க இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்லுங்க, உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சஃபா என்ற அந்த மலையில ஏறி நின்று அவர்களுடைய பெரும்பெரும் குறைசிகளுடைய தலைவர்கள் எல்லாம், ஹிஷாம், இப்படி ஒவ்வொரு தலைவர்களை எல்லாம் அழைச்சாங்க. அழைச்சிட்டு அப்ப எல்லா தலைவர்களும் மக்களும் எல்லாம் வந்தாங்க. வந்தனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்பொழுது நம்ம ஊரை அழிப்பதற்காக ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீர்களா? கேள்வி கேட்டாங்க. நம்ம ஊரை தாக்குறதுக்கு ஒரு படை வருது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எல்லாரும் நாங்க நம்புவோம். ஏன்? அஸ்ஸாதிக்கு நீங்கள் உண்மையைத்தான் சொல்லக்கூடியவர்கள், போய் சொல்ல மாட்டீங்க சொல்லிட்டு எல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க ஏற்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் வேதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள், வேதனைக்கு ஆளாக்கப்படுவீர்கள், நாளை மறுமையிலே இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்று சொன்ன உடனேயே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையோடு பிறந்த அபூ லஹப் என்ன சொன்னான் தெரியுங்களா? இதுக்காக எங்களை நீ கூப்பிட்டாயா, உன்னுடைய கரம் நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி என்ன செஞ்சார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அடிச்சான். அப்பத்தான் அந்த நேரத்துல தான் நீங்க பாத்தீங்களா, குர்ஆனுடைய வசனங்கள் இறக்குனதுக்கு ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கு, வரலாறு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் இறக்குனா தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹப்னுடைய கரம் நாசமாகட்டும், வ தப்ப மாகுனா அன்ஹு மாலுகு, அவன் சேர்த்து வச்ச அவனுடைய சொல் எல்லாம், அவனுடைய பொருள் எல்லாம் நாசமாகட்டும். உமா கசப அன்ஹு சயஸ்லா நாரன் தாத்தல ஹபீ, விரைவிலேயே கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்திற்கு போவான். மட்டுமல்ல, வம்ராத்து ஹம்மாலத்தல் ஹத்தப் ஃபீ ஜிதிஹா ஹப்லும் மஸல், அவனுடைய மனைவி அபூ லஹப்னுடைய மனைவி தன்னையே சுருக்கு போட்டுக் கொள்வாள், சுருக்கமா சொல்லப்போனா தூக்கு போட்டுக் கொள்வாள். அல்லாஹ் சொன்னான். இந்த வசனம் இறங்கின உடனேயே அபூ லஹப்னுடைய மனைவி பெரிய கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. எப்படிங்க, எதுக்காக சொல்ல வரேன்னு சொல்லுவீங்களா? குர்ஆன் என்பது சாதாரணமானதல்ல. இன்னைக்கு நாம பார்க்கிறோம் எதிரிகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. அந்த எதிரிகளையும் சமாளிப்பதற்கு நீங்கள் எந்த படையும் தேவையில்லை, குர்ஆன் இருந்தால் போதும், எதிரியை சமாளிக்க முடியும். அதற்காக சொல்ல வர்றேன். அப்ப அந்த அபூ லஹப்னுடைய மனைவி பெரிய கல்லை தூக்கிட்டு வர்றா. இப்ப பாத்தீங்களாக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நாயகமே, அபூ லஹப்னுடைய மனைவி அர்வா வர்றாங்க, அவருடைய பார்வையில ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, கல்லை தூக்கிட்டு வர்றாங்க நாயகமே அப்படின்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்ல விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. பார்த்த உடனேயே பக்கத்துல வந்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பக்கத்துல வந்துட்டு அர்வா அபூ லஹப்னுடைய மனைவி கேட்கிறாங்க, அந்த சாஹிபு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க,
உங்க தோழர் எங்க? எப்படிங்க? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஏதோ ஒரு மானசீகமானது இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், சொல்லிக்கிட்டார்கள். அல்லாஹு அஅலமு வ ரசூலுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அபூபக்கரை விட அல்லாஹ் தான் அறிந்தவன் என்று சொன்னார்கள். பார்த்து விட்டு அந்த அருவா இந்த பக்கம் அந்த பக்கமாக திரும்பி பார்த்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்ற உடனே தூக்கிட்டு வந்த கல்லை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட பேசிக்கிட்டு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. என்ன பேசாம நிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. அல்லாஹ் சொல்றா, وَجَعَلْنَا بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ حِجَابًا مَسْتُورًا وَجَعَلْنَا نَعْمَ بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ. ஒரு எதிரியை நீங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு எதிரி உன்னை தாக்குகிறான் என்று சொன்னால், நீங்கள் பைதா கரைத்தல் குர்ஆனை அதிகமாக நிரந்தரமாக ஓதக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், உங்களுக்கும் எதிரிக்கும் மத்தியிலே ஹிஜாபம் மஸ்தூரா, ஹிஜாப் என்னங்க? திரையை, மஸ்தூரா நாம் மறைக்கப்பட்ட திரையை நாம் ஏற்படுத்துவோம் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப குர்ஆனை நிரந்தரமாக நாம் ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கும் எதிரிக்கும் மத்தியிலே ஒரு மறைமுகமான திரையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக சொல்ல வருகிறேன் சொன்னால், இந்த குர்ஆனுடைய சிறப்புகள், மகத்துவம், மேன்மை நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனின் மூலமாகத்தான் நம்மவர்களுக்கு பார்க்கின்ற இந்த மாதம் உயர்வான மாதம். நாம் உம்மத்திலே சிறந்த உம்மத்தாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் குர்ஆன் மூலமாகத்தான். லைலத்துல் கத்ர் சிறப்பு என்று சொன்னால் குர்ஆன் மூலமாகத்தான். இப்படி உயர்தரமாக இருப்பதற்கு காரணம் குர்ஆன். அந்த குர்ஆனை வாழ்நாள் முழுவதும் ஓதுவோம், அதை ஓதி வருவோம், அதனுடைய அர்த்தங்களை படிப்போம். மட்டுமல்ல, உலகத்திலேயே பார்த்தால் நன்மை என்பது குர்ஆனுக்கு மட்டும்தான். குர்ஆனை பார்த்த ஓத தெரியல வருத்தப்படாதீங்க, ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கு எவ்வளவோ ஆன்லைன்ல வந்துருச்சு. குர்ஆன் ஓத தெரியலன்னு வருத்தப்பட்டுட்டு மௌத்தா போகாதீங்க. மௌத்துக்குள்ளே நான் குர்ஆனை பார்த்து ஓதுவேன். எவ்வளவு வயசாக இருக்கட்டும் ஓத முடியும். உள்ளூர்ல நீங்க ஓதுறதுக்கு வெக்கமா இருக்கா? ஆன்லைன்ல இன்னைக்கு ஓத முடியும், ஒரு மாதத்துல ஓத முடியும். இன்றைக்கு ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். பிரான்ஸ்ல ஓதுறாங்க, சவுதி டயத்தில் ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. ஓத முடியும். நாம என்னன்னு என் உயிர் பிரியங்குள்ள குர்ஆன் ஷரீஃபை ஓதுவேன், அதனுடைய அர்த்தத்தை படிப்பேன். மற்ற மக்களுக்கு படிக்க வைக்கதை கட்டு முதல்ல நான் படிப்பேன், அர்த்தத்தை தெரிவேன் அப்படின்னு நாம வரணும். ஆகையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை ஓத அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.